ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம் என்று பாட போகிறோம். ஆண்டவருடைய பிள்ளையா வாழ்றதை தவிர வேற பெரிய மேன்மை வேற ஒண்ணுமே இல்லைன்னு. அப்ப யாருக்காக வாழ்ந்துடலாம் கடைசி வரைக்கும்? முழு இருதயத்தோட முழு பலத்தோட இயேசுவுக்காக வாழ்வதை பற்றி ஒரு பாடல், பழைய பாடல் தான். பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பது ஒரு வாழ்வு அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பது ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காக.
அதை அவருக்கே இது ஒரு வெளிப்பாடு. ஆனா நிறைய நேரம் நம்ம மாம்சத்துல மனதில் தோன்றுகிறது என்ன தெரியுமா? ஒரு வாழ்க்கை நல்லா ஜாலியா வாழ்ந்துடணும், எதையாவது இந்த உலகத்துல அடைஞ்சிடணும் அப்படின்னு ரொம்ப தீவிரிக்கிறோம். அது ஒரு விதமான ஒரு இம்மெச்சூரிட்டி தான். இப்போ சின்ன பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா உன்னை பார்த்த உடனே வேணும் அப்படிங்கும். அதாவது சரி வேணும்னா வாங்கலாம், ஆனால் எல்லாம் டக்குன்னு. ஆனால் அதுகளுக்கு என்னன்னா ஏதோ இன்னைக்கே உலகம் என்ன செய்ய போகுது, முடிஞ்சிட போகுது, அதனால இது இல்லாமல் நம்ம செத்துட்டோம்னா சிலர் நம்ம சில விதமான கவலைகளால் நம்ம நெருக்கப்படுகிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இது இல்லாமல் நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிட்டோம்னா நம்ம வாழ்ந்ததுக்கான அர்த்தமே இல்லையே அப்படின்ட்டு இதை செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், இப்படியே நம்ம யோசிக்கிறோம். ஒன்றும் தேவையில்லை. ரொம்ப அழகா பாடல் வரிகள் சொல்கிறது. வேதம் ஏற்கனவே சொன்னதுதான், உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனால லாபம் ஒன்றும் இல்லை. நீங்க கட்டின வீட்டை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, நீங்க வச்சிருக்கிற நகை பொண்ணு பொருளை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. கவனிங்க, இதெல்லாமே நம்ம வாழ்றதுக்காக தேவன் கொடுத்த, புரியுதா உங்களுக்கு? இப்போ விருதுநகர் போனோம், எப்படி போகலாம்? கார் இருந்தால் காரில் போங்க. இப்போ நிறைய பேர் டூ வீலர்லேயே என்ன செஞ்சிடறாங்க, போயிடுறாங்க. முடியலன்னா சைக்கிளில் கூட என்ன செய்யலாம், போகலாம். நடந்து போனாலும் ஒன்றும் குத்தமே கிடையாது. ஒரு காலத்தில் அப்படி தான் என்ன செஞ்சாங்க, நடந்தாங்க. இதுக்கெல்லாம் தாண்டி பஸ் ஓடுது, காசு கொடுத்தும் போகலாம், இலவச பஸ்ஸும் என்ன செய்யுது போகுது, போதா குறைக்கு ட்ரெயின் என்ன செய்யுது போகுது. எப்படினாலும் என்ன செய்யலாம், போகலாம். எத்தனையோ வசதிகள் இருக்கிறது, இதை நாம் பயன்படுத்தி கொள்ளுகிறோம். அதனால இப்போ 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 நம்ம கார் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, நாங்கள் காரில் தான் போவோம், அதனால ஏதாவது மேன்மை இருக்குதா? ஒன்றும் இல்லை. கார் இருந்தால் காரில் போ, இல்லாட்டினா பஸ்ஸில் போ. இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு எவ்வளவோ காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்குறா, இருக்கிறத நம்ம பயன்படுத்திக்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி ஏதோ இது ஒன்று இருந்தால் தான் வாழ்க்கைக்கு அர்த்தம்னு ஒன்று கிடையவே கிடையாது. எது நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்குது? இயேசுவுக்காக வாழ்றது மட்டும்தான் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை என்ன செய்யுது. இதுவும் யாருக்கு புரியும் தெரியுமா? யாரெல்லாம் இயேசுவுக்காக வாழ்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். மற்றவங்களுக்கு என்ன செய்யாது, புரியாது. மற்றவங்களுக்கு இவர் சும்மா உளறிக்கிட்டு இருக்கிறாரியா, இது இல்லைன்னா வாழ்க்கை இருக்கா, அது இல்லைன்னா வாழ்க்கை இருக்கா அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. ஆனா ஒரு நாள் வேதம் சொல்லுகிறது, இந்த உலகமும் அதில் உள்ள எல்லாமே ஒளிந்து போகும், தேவனுடைய ராஜ்யம் மட்டும்தான் என்ன செய்யும், நிலைத்து இருக்கும். அந்த நாள்ல நம்ம நட்சத்திரங்களை போல என்ன செய்வோம், பிரகாசிப்போம். இந்த உலகத்தை ஆண்டு அனுபவிச்சவங்களாம் நம்மள என்ன செய்வாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க. ஆகவே இந்த ஆவிக்குரிய வெளிப்பாட்டோட இந்த ஒரு சரணத்தை மட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆமா, ஒருவேளை இந்த மாதிரி வெளிப்பாடு இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை எனக்கு ஒரு வெளிச்சம் தாங்க. ஒரு குருட்டு உலகத்துல நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் எனக்கு இந்த உலகத்துல அது வேணும் இது வேணுங்கிற மாதிரியே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். வேணும் தான், ஆனா அது என்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை என்ன செய்யாது, கொடுக்காது. ஆமா, இயேசுவுக்காக நான் வாழ்றது மட்டும்தான் எனக்கு அர்த்தத்தை கொடுக்குது. பாடுவோமா? உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம், உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம், இயேசுவுக்காய் நீ எதை செய்தாயோ அதுவே உனக்கு, ஓயாமல் உழைத்திடுவோம் இயேசுவுக்காய், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பது ஒரு வாழ்வு. ஒப்பு கொடுத்து பாடுங்க நல்ல இருதயத்தோடு, ஜீவனுள்ள இயேசுவுக்காய். இன்னைக்கு ஒரு கடன் உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பாத்தீங்கன்னா கடன் வாங்கி எதை என்ன செய்யலாம், வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு உலகம். நிறைய பேரு வாங்கிடுறாங்க, ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதுக்காக வாழ வேண்டியது இருக்கு, வாங்கின அந்த பொருளுக்காக வாழ வேண்டியது இருக்கு. அந்த பொருள் எதுக்கு, நம்முடைய பயன்பாட்டுக்கு. அந்த பொருள் தான் நமக்கே தவிர நம்ம அந்த பொருளுக்கு கிடையாது. ஆனா எப்ப நம்ம அந்த பொருளுக்குரியவர்களாய் மாறி விடுகிறோம்,
சொல்லுங்க. கடன் வாங்கி அதுக்கப்புறம் அது கடன் கட்டுறதுக்காக நம்ம வாழ வேண்டியது இருக்குது. கடன் கட்டுறதுக்காக சாப்பிட முடியலை, கடன் கட்டுறதுக்காக மான மரியாதையோட வாழ, கடன் கட்டுறதுக்காக தூங்க முடியலை. ஏன்னா இடைவிடாம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? வேலை பார்த்து சம்பாதிக்க வேண்டியிருக்கு. பாருங்க, கடன் கட்டுறதுக்காக கர்த்தருக்கு தசமபாகம் என்ன செய்ய முடியல. நான் சொல்றது புரியுதா? அப்ப எது நம்மளை அடிமை ஆக்கிருச்சு? அந்த ஏதோ ஒண்ணு. ஆனா அத அப்ப நம்ம என்ன நினைச்சு அதை வாங்கி இருக்கோம் அப்படின்னா, இது இல்லாம என் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துல தான் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அதுல அடிமை ஆயிட்டோம். அது இல்லாம வாழ்க்கை இருக்கா இல்லையா? சொல்லுங்க. ஃப்ரிட்ஜ் இருக்கிறவனுக்கு கெட்டு போன சாப்பாடு, ஃப்ரிட்ஜ் இல்லாதவனுக்கு ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு. நான் சொல்றது புரியுது? ஆனா நமக்கு ஃப்ரிட்ஜ் ஒரு ஸ்டேட்டஸ் ஆயிருச்சு. ஃப்ரிட்ஜ் இல்லையா, இஎம்ஐல வாங்கிரு. புரியுதா? வாஷிங் மிஷின் இல்லாதவனுக்கு இடுப்பு நல்லா இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கிறவனுக்கு குறுக்கு வழி இருக்குது. புரியுதா? வாஷிங் மிஷின் இல்லாதப்ப நல்லா தானே குனிஞ்சு நிமிந்து அடிச்சு வேலை பார்த்தோம், நல்லா தானே இருந்தோம். ஸ்டேட்டஸ். இது இல்லைன்னா நம்ம வீடு நிறைவு உள்ளதல்ல. பக்கத்து வீட்டில் வச்சிருக்காங்க, உங்க வீட்டில் வாஷிங் மிஷின் இல்லையா? என்னைக்காவது யாரையா பார்த்து ஏசு இல்லையா அப்படி கேட்டிருக்கோமா? ஆக்சுவலா ஏசு இல்லைங்கிறது தான் பெரிய குறை, பரிசுத்தம் இல்லைங்கிறதான் பெரிய குறை, ஜெபிக்கல வேதம் வாசிக்கலங்கிறதான் பெரிய, கர்த்தருக்காக செய்யலங்கிறதான் பெரிய குறை. ஆனா அதை பெருசுப்படுத்தாம இது இல்லையா, சொந்த வீடு இல்லையா, வண்டி இல்லையா, இஎம்ஐ இல்லையா. என்ன கொடுமை பாருங்க. ஒரு தவறான மனநிலை. அவன் வச்சிருக்கான், இவன் வச்சிருக்கான், அக்கா வச்சிருக்கா, தம்பி வச்சிருக்கா, நம்ம வாங்கிடணும். இது இல்லாம நம்ம வாழ்க்கை முழுமை அடையாது. பாருங்க, பொதுவாக ஆண்கள் ரொம்ப இதெல்லாம் நம்ம கேர் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த பெண்கள் தூபம் போட்டுக்கிட்டே இருக்கிறது. இந்த சாம்பிராணியை வச்சு இப்படி போடுவாங்கல்ல. அதனால காலையில் புருஷன் எழுந்திரிச்சு வெளியே வந்தோடனே உடனே அவருக்கு என்ன செய்ய, எப்படியாவது வாங்கிடணும். அப்புறம் வாங்கி கொடுத்துட்டு அவர் எதுக்கு அடிமையாயிருவாரு? இஎம்ஐ கட்டுறதுக்கு ஒரே அடிமையாயிரும். உண்ணவும் உடுக்கவும் கர்த்தருக்கு கொடுக்கவும் உண்டானால் அது போதும் என்று இருக்க கடவும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? சுட வைக்கணும். அதை கல்லுல போட்டு சுட வச்சா என்ன, நெருப்புல காட்டி சுட வச்சா என்ன, அவன் வாங்கி தான் சுட வைக்கணுமா? காசு இருந்தா வாங்குங்க. நான் அவனுக்கு எதிரி கிடையாது. ஆனா அவனுக்கு எதிரி எவன்? பிசாசு. நம்மை கண்ணிகள் என்ன செய்யறான்? சிக்க வைக்கிறான். அன்பிலே அன்றி வேறொன்றிலும் கடன் படாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால கவனிங்க, தேவ ராஜ்யத்துக்காக எதை செய்கிறோம், தேவனுக்காக எப்படி வாழ்கிறோம், தேவனுக்காக நம்ம எவ்வளவு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம், அதுதான் ஆதாயமே தவிர மற்ற எதுவுமே நமக்கு ஆதாயம் கிடையாது. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஆமாம். கொஞ்சம் உங்க இந்த ரெண்டு விரலை இந்த இடத்துல வச்சு, ஆண்டவரே என் மனக்கண்ணை திறந்து விடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். என் மனக்கண்ணை திறந்து விடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தையே நான் சொந்தமாக்கினாலும் அதனாலே எனக்கு லாபம் ஒன்றும் இல்லை. புரியக்கூடிய மனக்கண்களை எனக்கு தாங்க. கேளுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. திரும்ப பாடுவோமா அந்த ஒரு சரணத்தை? உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. உலகத்தையே சொந்தமாக்கினாலும்